எனக்கு வீட்டுல தனியா இருக்க பயமா இருக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. எங்கப்பா போயிட்டீங்க? கடை வரைக்கும் போயிட்டு வந்தேன்டா. அதானே, கொஞ்சம் உடம்பு சரியானா போதுமே, உடனே வெளியே கிளம்பிடுவீங்களே. சரி சரி, எனக்கு பசிக்குது, சாப்பிட வாங்க. ஏண்டா, உனக்கு பசி எடுத்தா நீ சாப்பிட வேண்டியதானடா? ஆமா, உங்களை விட்டுட்டு நான் என்னைக்கு சாப்பிட்டேன்? சரி சரி, சாப்பாடு போடு சாப்பாடு போடு. உங்களுக்கு பிடிச்ச குழம்பு இன்னைக்கு. நீ போட்டுக்கடா. அப்பா, அது என்னதுப்பா? எனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? உனக்கு பிடிச்சமானது ஒண்ணு வாங்கி வந்திருக்கேனே. சாப்பிடுமா. மெதுவா சாப்பிடுமா. ஏன் அவ்வளவு அவசரமா சாப்பிடுற? என்னம்மா இது, பாதி சோத்திலே கை கழுவுற? இல்லப்பா, போதும், எனக்கு பசிக்கல. இத்தனை சாப்பிட்டா உடம்பு கெட்டு போகும்டா. போதும்பா. கொலுசு சிபியோட கொலுசு மாதிரியே இருக்குப்பா, அழகா இருக்குப்பா. ஆமா, ஏது காசு? யார்கிட்டாச்சும் கடன் வாங்குனீங்களா? இல்லடா, முதலாளி கிட்டதான். நான் இருக்க நிலைமையில இதெல்லாம் தேவையாப்பா? நான் ஏதோ சும்மா பார்த்து ஆசைப்பட்டேன், அதுக்காக 400 ரூபாய் கொடுத்து இத வாங்கிட்டு வரணுமாப்பா? போங்கப்பா. ஏண்டா தங்கம், நான் என்ன தங்கத்திலேடா நகை வாங்கி கொடுத்துருக்கேன்? இந்த ஏழை அப்பனால பிடிச்சது வெளியில தானடா ஒரு கொலுசு வாங்கி கொடுத்துருக்கேன். அம்மா மட்டும் உயிரோடு இருந்திருந்தாள்னா உன் திறமையை பார்த்து எவ்வளவோ சந்தோஷப்பட்டு இருப்பா. என்னால இதையாவது வாங்கி கொடுக்க முடிஞ்சதே, அதை கொஞ்சம் கால போட்டு காட்டுறா தங்கம். ஏமா, அடுத்த மாசம் உனக்கு பிறந்த நாள் வருது இல்லடா, அதுக்கு வச்சுக்குமா. அப்பா. என்னடா? நாளைக்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் கன்னியாகுமரி பீச் வரைக்கும் போயிட்டு வரோம்ப்பா. கன்னியாகுமரிக்கா? கொஞ்சம் தூரம் போகணுமேடா. வேண்டாண்டா. இல்லப்பா, நான் தனியா போகல, என் ஃப்ரெண்ட்ஸ் சாந்தி, வசந்தி, சிபி இவங்களோட தான்ப்பா போறேன். சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் வந்துடுறேன்ப்பா. சரிடா, பத்திரமா போயிட்டு வாடா. செலவுக்கு ஏதாவது பணம் வேணுமாடா? இல்லப்பா, நீங்க ஏற்கனவே கொடுத்ததுல நான் 20 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன், அது போதும்பா. போதுமாடா செல்லம், பத்திரமா போயிட்டு 6 மணிக்கெல்லாம் திரும்பி வந்துடணும். சரிப்பா, அப்பான்னா அப்பாதான் என் செல்லம்.